ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதில் நம் நாட்டு ஞான சிரேஷ்டர்கள், அடியார் பெருமக்கள் இவர்களெல்லாம் கூறிய செய்திகள், பாடல்கள் இவற்றை கூறுவதோடு என்னை பொறுத்தளவில் இந்த மானிட வாழ்வு என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொருளாக தெரியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இது அரைகுறை உண்மையாக தெரிந்த நிலையில் என் வாழ்வில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களையும் உங்களோடு சேர்த்தே பகிர்ந்து வருகிறேன். இந்த வினை வசத்தால் இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலைக்குள் வந்த காரணத்தாலும் இந்த ஜோதிடம் சார்ந்து வருகிற பல நம்பிக்கைகள், சகுனங்கள், கண் திருஷ்டிகள், மாந்திரீக வேலைகள் என்று பல விஷயங்களும் இந்த ஜோதிடத்தோடு தொடர்புடைய விஷயங்கள். ஒரு மனிதன் ஜோதிடத்தை இறைவன் அவனுக்கு அருளுகிறார் என்றால் ஜோதிடர்களில் பல நிலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அது இறைவனுடைய அருளால் பரிபூர்ண நிலை பெறுதல் என்பது வேறு. அங்கங்கே சில விஷயங்களை அவரவர் சக்திக்கு ஏற்ப கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் ஒரே கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று ஒரே வேலையை பார்க்கிற அனைவரிடமும் ஒரே திறமை காணப்படுவதில்லை. அதில் 1000-ல் ஒருவர் மிகுந்த திறமை பெற்றவராக விளங்குகிறார். ஒரே கல்லூரி, ஒரே ஆசிரியர், ஒரே பாடத்திட்டம். ஆனாலும் அதை கிரகித்து கொண்டு இவர் செய்கிற செயல் இந்த தனி மனிதனுடைய முயற்சியின் விளைவாக இருக்கிறது. அதுபோல இது போன்ற மறைபொருள் கலைகளை எல்லாம் இறைவன் வழங்கியிருக்கிறார் என்றால் அதில் பலவிதமான தராதரங்களும் இருக்கிறது. இதில் இந்த ஜோதிடம் என்பதில் கணக்கறியாத ஜோதிடன் என்று ஒன்று உண்டு. அவர்கள் எந்த கணக்கையும் பார்ப்பதில்லை. மாந்திரீகர்கள் என்பவர்கள் மையறியா மாந்திரீகன் என்று சொல்வார்கள். மாந்திரீக வேலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கணக்கில்லாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதர்வண வேத குறிப்புகளிலே. அது தமிழ் ஏடுகளிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தோடு இணைந்து பயணிக்கிற கலைகளில் இந்த மாந்திரிக கலை, சகுன சாஸ்திரங்கள், சாமுத்திரிகா லட்சணங்கள், இப்படி பல விஷயங்களும் ஜோதிடத்தோடு இணைந்தே ஒரு பலசரக்கு கடை போல உள்ள ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் மனிதர்கள் இந்த மையறியாத மாந்திரிகன் என்று கணக்கில்லாத விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு நிலைக்கு மேல் போனவர்கள், இறையருளை பெற்றவர்கள் என்ன சங்கல்பம் செய்கிறார்களோ அதுவே மந்திரமாக, மாந்திரிகமாக வேலை செய்யும். மந்திரம் என்பதே மாந்திரிகம் என்று வழங்கப்படுகிறது. அட்சரங்களும் பல உயிரின பொருள்களும் ஒன்றோடு ஒன்று ஒரு விகிதாச்சாரத்தில் சேர்ந்து இந்த மந்திர ஜபங்கள், உருக்கள் இவற்றையெல்லாம் செய்யும் போது அது மனித மனங்களையும் உடலையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் தாக்குகிறது
என்பதை நெடுங்காலம் ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடித்த நம்முடைய முன்னோர்கள் இந்த அஷ்டகர்ம பிரயோகம் என்ற மோகனம், வசியம், ஸ்தம்பனம், உச்சாடனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், மாரணம் என்று பல விதமான 8 விதமான கலைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் நன்மைகள் ஒரு காலத்தில் நடந்தாலும் பின்னால் இது பழி உணர்ச்சியினால் தீமைக்கே பயன்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பழைய பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். அதில் இந்த மையறியாத மாந்திரிகன் ரசவாதி என்றால் ரசகுளிகைகளை வைத்து உலோகங்களை வேதித்து அதை செம்பை தொட்டு தங்கமாக மாற்றுவது என்பது சாதாரண நிலை. ஆனால் ரசவாதி என்பவன் தன்னுடைய மல மூத்திராதிகளால் உலோகங்களை தங்கமாக மாற்றுகிறார். அப்படி செய்த யோகிகள் நம் நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். நானே பல சம்பவங்களை சொல்லி இருக்கிறேன். கையினால் தூக்கி எறிந்தால் ஓடு தங்கமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஓட்டினை எடுத்து 1008 மாற்று ஒளிவிடும் பசும்பொன்னாக்குவீர் என்று ஞானிகள் யோகிகளுடைய சிவ சித்தர் கணங்களுடைய வல்லமையை சொல்லும்போது ஒரு மண் ஓட்டை எடுத்து 1008 மாற்று ஒளிவிடும் பசும்பொன் என்று சொன்ன அந்த வாக்கியத்தை நன்றாக ஆராய வேண்டும். இப்போது நாம் 916 என்று 91.6 என்ற அளவில் அதனுடைய ஒளித்தன்மை, அதனுடைய சுத்தம் இருக்கிறது என்று ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள். அதை டச் என்று சொல்வார்கள். கேரட் என்பது 22, 24 கேரட் என்பது சுத்தமான தங்கம், செம்பு கலப்பில்லாதது. அதை பாட்லா என்று சொல்வதுண்டு. அதற்கு மேலாக சுருள் தங்கம் என்று ஒன்று ரங்கோனிலே பர்மாவில் இருந்ததாக என்னுடைய தந்தை கூறியிருக்கிறார். அது இந்த பாட்லா தங்கத்தை விடவும் சுத்தமானது, சற்று ஒளி வீசக்கூடிய தன்மை உடையது என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த தங்கத்தில் 1008 மாற்று ஒளிவிடும் பசும்பொன். தங்கங்கள் பெரும்பாலும் வைரங்களே ஒளி வீசுகின்றன. ஆனால் ஒளிவிடும் பசும்பொன்னாக இந்த தங்கம் இருக்கிறது என்பதை இந்த ஞானிகளுடைய வாக்கின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது நாம் வைத்திருப்பது 100 மாற்றிற்கும் குறைவு, 91.6 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த யோகிகள் சித்தர்கள் சொல்லும்போது 1008 மாற்று என்று சொல்கிறார்கள். இந்த 1008 மாற்று ஒளிவிடும் பசும்பொன், அந்த நிலைக்கு அந்த தங்கம் உயரும்போது அந்த தங்கம் இருக்கிற இடத்திலிருந்து ஒளியை உமிழுகிறது என்கிற ஒரு ரகசியமும் இந்த பாடலில் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட தங்கத்தை ஒரு ஓட்டை எடுத்து அவ்வளவு ஒளி மிகுந்த தங்கமாக மாற்றி விடுகிறார்கள். இந்த சித்தர்கள், சிவசித்தர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்று ஞானிகள் தங்களுடைய பாடல்களில் இதை உறுதி செய்கிறார்கள். ரசவாத வித்தை மூலம் செய்கிற தங்கம் ஒரு விதம். ஆனால் சங்கல்ப மாத்திரத்தால் இறையருளால் ஒரு மண் ஓடு தங்கமாக மாறுகிறது. இறையருளால் இவர்கள் செய்கிற ஒரு தாள், ஒரு பேப்பரில் 4 கிறுக்கி எழுதி போட்டால் அது அட்சரமாக மாறி வேலை செய்கிறது. அது மையில்லாத மாந்திரியம் என்று சொல்வார்கள். கணக்கறியாத ஜோதிடன், இவனுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் இவன் பெரிதாக கணக்கெல்லாம் ஒரு அருள்நிலை பெற்றவர்கள் போடுவதில்லை. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்களோ அதுவே நடைபெற்றுவிடும், அல்லது நடைபெறப் போவதை இவர்கள் மூலமாக இறைவன் தெரிவிக்கிறார். இப்படி இது பல நுணுக்கமான விஷயங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்போது இந்த மாந்திரிக கலை என்பது நன்மையை விட தீமைக்கு பிற்காலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது.
ஒரு ஜோதிடனுக்கு இவை அனைத்திலும் ஒரு பரிச்சயம் அந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் முந்திய பிறவிகளில் நிச்சயமாக இருந்திருக்கும். எல்லா மனிதர்களும் பல பல துறைகளிலும் நுழைந்து அவர்கள் பல பிறவிகளை வீணாக்கி அதன் பிறகுதான் இந்த மெய்ஞானம் என்ற ஒரு நிலைக்குள் வர முடிகிறது. அப்படியல்லாமல் நேரடியாக இந்த மெய்ஞான உலகத்திற்கு வருபவர்கள் அரிதிலும் அரிதான அவதார புருஷர்கள். அவர்களைத் தவிர மற்றவர்கள் படிப்படியான வளர்ச்சியில் வரும்போது இப்படி பல பிறவிகளிலும் இவற்றை சந்தித்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது பூர்வ பிறவிகளில் அறிந்தோ அறியாமலோ தவறுதலாக இந்த கலைகள் மூலமாக சில இடையூறுகளை செய்திருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அவைதான் கர்மா என்று மறுபிறவியில் இவனை சூழ்கிறது. அல்லது இறை நம்பிக்கையோடு இருப்பவர்களுடைய பெருமை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக சில அருள் பெற்றவர்களுக்கும் இது போன்ற மாந்திரிகத்தாலும் ஜாதகம் கிரகங்கள் போன்றவற்றால் சில துன்பங்கள் நோய்கள் பலவிதமான இடர்பாடுகளை இறைவன் கொடுக்கிறார். இதில் யார் அவருடைய தகுதி என்ன ஏன் வந்தது என்பதெல்லாம் இரகசியமான விஷயங்கள். எல்லாவற்றையும் ஒரே ஃப்ரேமில் நாம் பார்க்க முடியாது. பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு மனிதன் தீங்கு செய்கிறான் என்றால் அவன் முந்திய பிறவியில் செய்ததை இவன் திரும்ப கொடுக்கிறான் என்று வைத்து கொள்ளலாம். அல்லது இந்த பிறவியில் இறைவன் இதுபோன்ற கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் மூலமாக இவனுக்கு தீங்கு வர வேண்டும் என்று இவனுக்கு வினையை வகுக்கும் போது பிரம்மதேவன் அவ்வாறு வகுத்திருக்கலாம். இவை அனைத்தும் நான் முன்பே கூறியிருக்கிறேன், கிரகங்கள் வழியாக மட்டுமே நடைபெறும், கிரகங்களை தாண்டி நடைபெறாது. இதுபோன்ற துன்பங்களை கொடுக்கிற கிரகங்கள் ராகு கேதுக்கள் தலைமை வகிக்கிறது. இந்த ராகு கேதுக்களோடு செவ்வாய், சனி, மாந்தி, சந்திரன், நீசச்சந்திரன் போன்ற கிரகங்களெல்லாம் இணைந்தால், அதுவும் பகை வீடு என்றெல்லாம் இணைந்து செயல்பட்டால் அந்த நபர் ஒன்று மாந்திரிகனாக இருப்பார் அல்லது மாந்திரிகத்தால் அவதிப்படுவார். அதனால் இந்த ராகு கேதுக்களே இது போன்ற இந்த இரகசியமான கலைகள், கண்ணுக்கு தெரியாத தேவதைகள், ஆவிகள், பலவிதமான மக்களால் கூறப்படுகிற யக்ஷினி தேவதைகள், மோகினி என்று பல விஷயங்கள் கூறப்படுகிறது. அவை அனைத்திற்கும் இந்த ராகு கேதுக்களே பிரதிநிதித்துவம் வகிக்கிறது. இந்த ராகு கேதுக்கள் 6 ஒரு மனிதனுக்கு ராகு ஜாதகத்தில் 6 இருந்தால் கோளினில் கரியனாகம் கூறுமாறிடத்தில் நிற்கில் தாளினில் தழைகள் பூண்டு தடைபடும் காவலில்லாம் தேள் முதல் விஷங்கள் சற்றும் தீண்டிடா திடவானாமே என்று ஜோதிட பாடல் கூடுகிறது. இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் கரியநாகம் என்று சொல்கிற ராகு இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலும் கைகால்கள் பந்தனப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறைக்காவலுக்கு செல்ல மாட்டான். தேள் முதல் எந்த விஷங்களும் அவனை தீண்டாது என்று ஜோதிட பாடல் நெடுங்கால ஆய்வுக்கு பிறகு இதை ஒரு விதியாக கூறுகிறது. பொருந்து சிங்கத்தை கண்டு புடைபடும் இடவமே போல் இருந்த சத்துருக்களெல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பர் ஆறின் மறுவு தீக்கோளினாலே என்று இந்த 6ஆம் இடம் என்ற ருண, நோய், எதிரி, கடன் என்ற 3ஐ குறிக்கிற இந்த 6ஆம் இடத்தை பற்றி ஜோதிட நூல்கள் பலவாறாக கூறுவதில் இந்த தீய கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்று சொல்கிற சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஒரு காட்டிலே ஒரு சிங்கத்தை கண்டவுடன் இந்த எருது கூட்டங்கள், காளை மாடு போன்ற இந்த பிராணிகளெல்லாம் அப்படியே சிதறி ஓடுவது போல இந்த 6 தீக்கோள்கள் இருந்தால் அவனுக்கு எதிர்ப்பு இருக்காது என்று ஜோதிடம் கூறுகிறது. பொருந்து சிங்கத்தை கண்டு புடைபடும் இடவமை போல் இருந்த சத்துருக்களெல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பர். யார் யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்களெல்லாம்
இவர்களை எதிர்க்க முடியாமல் மடங்கி மண்டியிட்டு இவர்கள் முன் கைகூப்பி வணங்கி நிற்பார்கள் என்று சொல்வதுண்டு. இதுபோல் கேசரி யோகம் என்று ஒன்று இருக்கிறது. சந்திர கேந்திரத்தில் வியாழன் அமைந்திருந்தால் அதை கேசரி யோகம் என்று சொல்வார்கள். அந்த கேசரி யோகம் யானை ஒரு சிங்கம் கண்டவாராம் ஓது கேசரி யோகம் என்று சொல்வார்கள். ஒரு யானை ஒரு சிங்கத்தை 10 யானைகள் இருந்தாலும் ஒரு சிங்கம் வந்தால் பெரும்பாலும் யானைகள் பின்வாங்கவே முயற்சிக்கும். வழியில்லாத நிலையில் நேருக்கு நேர் மாட்டிக்கொண்டால் மட்டுமே யானை எதிர்க்குமே தவிர, அது சிம்ம சொப்பனம் என்றே கூறுவார்கள். யானைக்கு சிம்மத்தை சொப்பனத்தில் கண்டாலும் அச்சம் ஏற்படுகிறது என்பது பொதுவான மரபு வழி செய்திகள். அதுபோல இந்த கேசரி யோகம் இருந்தால், ஜாதகத்தில் பல அவயோகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஒரு சிங்கத்தை கண்டவுடன் யானைகள் எவ்வாறு ஓடுகிறதோ அதுபோல் பலவித தோஷங்களும் அந்த ஜாதகத்தை விட்டு நீங்குகிறது. சந்திர கேந்திரத்தில் வியாழன் இருந்து சந்திரனை பார்த்தால் இது போன்ற அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சந்திரனும் வியாழனும் சேர்ந்திருப்பதை விட சந்திரனுடைய கேந்திரத்தில் வியாழன் இருப்பது சிறப்பு. அதிலும் 7வது கேந்திரம் என்று, சந்திரனுக்கு 7வது வீட்டில் அந்த குரு என்கிற வியாழக்கிரகம் இருந்து அது உயர்நிலை பெற்று நட்பு ஆட்சி உச்சம் என்ற நிலை பெற்று அந்த சந்திரனை பார்த்தால் அவர்களுக்கு அந்த கேசரி யோகம், கேசரி என்றாலே சிம்மத்தை குறிக்கிறது, அந்த யோகம் அவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். இப்படி இந்த ஜாதகத்தில் எதிரி யாருக்கு அதிகமாக இருப்பார்கள், அதிக எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரியை இவர்கள் வெல்வார்களா அல்லது எதிரி இவரை வெல்வாரா என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத ஒரு சாதாரண மனிதன் என்று கருதியவன் ஒரு நிலையில் மிகப்பெரிய எதிரியாக மாறிவிடுவான். பலம் வாய்ந்த எதிரியாக இருப்பான். சாமானிய மனிதரிடம் அவன் எதுவுமே செய்ய முடியாமலும் போய்விடுகிறது. இப்படி இதிலும் பல நுணுக்கங்களை இறைவன் வைத்திருக்கிறார். அப்போது இந்த அருள் நிலைகளை பெறுகிறவர்களுக்கு வாழ்விலே இது போன்ற சோதனைகள், பிறவிகளை முடிக்கிறவர்கள் இன்னும் அதிகமான பிறவிகள் இல்லாத ஞான நிலைக்குள் நுழைய இருக்கிறவர்களுக்கு வினைவசத்தாலோ அல்லது இறைவனுடைய சங்கல்பத்தாலோ இப்படி பல விதங்களில் துன்பங்கள் நேரும். இயற்கையில் விலங்குகள் மற்றவற்றால் நேர்வது போலவே கண்ணுக்கு தெரியாத இந்த பூத பிரேத பைசாசங்கள் மூலமாகவோ மாந்திரிகத்தின் மூலமாகவோ துன்பங்கள் ஏற்படுவது இயற்கை. இந்த அனுபவங்கள் என் வாழ்விலும் நான் இதை பார்த்திருக்கிறேன். எனக்கு ஆரம்ப காலங்களில் இதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லாமலே தான் நான் இருந்தேன். பல செய்திகள் என் காதிலே விழுந்தாலும் சிலவற்றை நானே பார்த்திருக்கிறேன். பார்த்த போதும் கூட இதை நான் முழுமையாக ஏற்கும் மனநிலையில் இல்லை. அது இறை நம்பிக்கை அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த வயதும் இளமையும் இருந்தது, உடல் பலமும் இருந்தது. அதுபோன்ற நிலையில் இப்படி ஒரு கலையால் வீழ்த்திவிட முடியும் என்பதை நான் பெரிதும் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய தந்தையார் வினைவசத்தால் பல நெருக்கடிகளுக்கு ஆளானார். அவருடைய ஒரு பொறுப்பற்ற தன்மை, அதற்கு அவருடைய ஜாதகமே பொறுப்பு. நம்பக்கூடாதவர்களை நம்பினார். சரியான ஒரு முன் யோசனை இல்லாமல் பல காரியங்களை நம்பினார். ஆகவே இறுதியில் கடன், நெருக்கடி, பொருளாதார சிக்கல்கள், நீதிமன்றம் வழக்கு, நேரடியான பல பகைகள், மறைமுக பகைகள் என்று கணக்கில்லாத சிக்கல்களை நிரம்ப அவர் சம்பாத்தியம் செய்து வைத்து விட்டார். என்னோடு பிறந்தவர்கள், என்னுடைய தந்தைக்கு என்னை தவிர 3 ஆண் மக்கள், 2 பெண்கள் உண்டு.
பொதுவாக புத்திரர்களில் சத்புத்திரர் என்று சொல்வார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் சத்புத்திரன் என்றும் அந்த நன்மக்கள் பேறு என்றும் சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு அது போன்ற தலைவிதி அமைய வேண்டும். அனைவருக்கும் அவ்வாறு அமைவதில்லை. பலருக்கு பூர்வ ஜென்ம சத்துருக்களே பிள்ளைகளாக வந்து பிறந்து விடுகிறார்கள். பூர்வத்திலே கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளாக வந்து பிறப்பார்கள். ஆகவே கடன்காரா என்று அழைப்பது ஒரு வழக்கமாகவே பல குடும்பங்களில் இருந்தது. போன ஜென்ம கடன், இவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் உண்டு. இப்படி எல்லாமே கடன் கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் நடக்கிறது. அதில் இந்த பிள்ளைகள் உதவ வேண்டும் என்ற நிலையில் சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர் என்று இப்படி ஒரு 7-8 விஷயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் பயனில் பாவத்தை போக்காத தீர்த்தம் என்று. பாவத்தை போக்காத தீர்த்தத்தால் பயனில்லை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளைகள் இருந்து எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்வதால் பயனில்லை. அவர்கள் ஆபத்துக்கு உதவ வேண்டும். அன்னம் இருக்கிறது என்றால் பசித்த நேரத்தில் அது நமக்கு இருக்க வேண்டும். தண்ணீரும் தாகம் எடுக்கும் போது அது நமக்கு உதவ வேண்டும். இப்படியெல்லாம் நீதி நூல்கள் சொல்லுகிறது. அதுபோல பிள்ளைகள் என்று பெற்றாலும் நன்மக்கள் பேறு என்பது சிலருக்கே அமைகிறது. அவர்களே இவர்களுக்கு கடைசி வரை ஒரு பாதுகாவலாக இருக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் தங்களுடைய உயிரை கொடுத்து இவர்களை காப்பது என்பது அவர்களுக்கு ஒரு தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு செய்கிறார்கள். அவ்வாறு என்னுடைய தந்தைக்கு பலர் இருந்தாலும் எல்லோரும் தாங்கள் ஒரு சாதாரண மனநிலையில் தங்களை காத்து கொள்ள வேண்டும். இவர்களுக்காக நாம் எதற்கு வீண் வம்பு வழக்குகளுக்கு சென்று மாட்ட வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களே பெரும்பாலும் இருக்கிறார்கள். சிலர் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருந்து விபரீதமான நடவடிக்கைகள் போவதும் நடக்கிறது. எல்லாமே ஒரு விதிவெளியே வினைவெளியே தான் நடக்கிறது. இது போன்ற நிலையில் பகைகள் மிகுந்தது. இத்தனையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்து சேர்ந்தது. நான் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி வாழலாம் என்ற நிலையில் இருக்கும்போது இப்படி தேவையில்லாத கணக்கில்லாத பல பிரச்சனைகள், வழக்கு வல்லடிகள், பல சத்துருக்கள், இவை அனைத்தும் என் தந்தையால். எனக்கு எந்த சத்துருக்களும் இல்லை, எந்த பிரச்சனையும் இறைவன் வைக்கவில்லை. அவ்வாறு இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்தியதில்லை. இது போன்ற சில ஜாதக அமைப்புகள் இருந்தால் இந்த சத்துருக்களை நான் கணக்கில் எடுப்பதில்லை. என்னிடம் நேர்மை இருக்கிறது, மனதிலே கள்ளமும் இல்லை, கவடமும் இல்லை. மேலே ஆகாயம் கீழே பூமி என்றே நான் வாழ்ந்தவன். ஆகவே தான் இது போன்ற சத்துருக்களை எல்லாம் எதிர்த்து நிற்பது அது எங்களுடைய பாரம்பரியமான என்னுடைய பூர்வ ஜென்ம குணாதிசயங்கள் என்றே சொல்லலாம். ஜாதக அமைப்பு இப்படி பல விஷயங்கள் அதற்கு இருக்கிறது. ஆகவே நான் இது போன்ற சிக்கலான விஷயங்களுக்கு அஞ்சி பின் செல்லக்கூடிய ஒரு இயல்பு இறைவன் எனக்கு வைக்கவில்லை. பெற்றோர்கள் என்று வந்த பிறகு அவர்களுடைய ஆபத்து காலத்தில் நாம் உதவாவிட்டால் அப்படி இந்த உடம்பை போற்றி பாதுகாத்து வளர்த்து ஒரு பயனும் இல்லை என்பது என்னுடைய கொள்கை. நான் இதற்கு முன்பே கூட சொல்லியிருக்கலாம். பழகியவர்கள் நண்பர்களுக்காக கூட என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்வதற்கு எப்போதும் தயாராகவே இருந்திருக்கிறேன். அற்பமான விஷயங்களை செய்திருப்பார்கள், அவர்களுக்காக இந்த உயிரை நான் வழங்குவதற்கு என்றும் தயங்கியதில்லை. அந்த நிலையில் பெற்றோர்களுக்காக இது போன்ற பகைகளை எதிர்கொள்வதில் நான் தயக்கம் காட்டவில்லை. அதில் அப்படியே போனது. பலராலும் நேரிலே எதிர்க்க முடியவில்லை. நான் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகளை வைத்திருந்தேன். அவற்றையெல்லாம் சரி செய்யலாம் என்று இருந்தாலும் கூட வழக்கு மன்றத்தில் வழக்கு இருந்தாலும் இங்கே வந்து பிரச்சனை செய்பவர்கள் அரட்டி உருட்டி காரியத்தை சாதிக்கலாம் என்பது அன்றிலிருந்து இன்று வரை பல செயல்கள் அவ்வாறு நடக்கிறது. நான் சொல்வதெல்லாம் ஒரு 55 ஆண்டுகளுக்கு முந்திய செய்திகள். அவர்கள் இவ்வாறு சாமதான பேத தண்டம் என்று பல உபாயங்களை கையாள்வார்கள்.
சமாதானத்துக்கு வருவார்கள், மிரட்டுவார்கள், உருட்டுவார்கள். இப்படி பல நிலைகள் இருந்தது. இதில் நான் ஒவ்வொன்றையா சரி செய்து கொண்டு வந்தேன். நேரடியாக எதிர்த்து வந்த நபர்களை நேரடியாக எதிர்க்கும்போது அவர்கள் ஒரு நிலையில் புரிந்து விலகி போனவர்களும் உண்டு. பலருக்கு இவ்வாறு ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம் இதில் பெரும்பாலும் இந்த உறவு தொடர்புள்ளவர்களுக்கே அதிகமாக இருந்தது. வெளிநபர்களுடைய விஷயத்தை காட்டிலும் அவர்கள் நேரடியாக வாளோடு வருவார்கள். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு என்று வள்ளுவர் பெருமான் இதை தெளிவாக கூறுகிறார். வாழ்போல் கூர்மையாக உனக்கு நான் எதிரி என்று பிரகடனப்படுத்தி வருகிறவனைக் கண்டு நீ பயப்படாதே. அவன் மறைமுக வேலைகள் செய்ய மாட்டான். நண்பன் போல் உறவினர் போல் இருந்து கொண்டு உன்னுடைய அடிவேரை அறுக்கிற வேலைகளை எவன் செய்கிறானோ அவனிடம் நீ எச்சரிக்கையாக இரு. அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. நல்லவன் போல் இருந்து கொண்டு நமக்கு நாசத்தை எண்ணுபவனிடம் கவனமாக இரு, அவனை அஞ்சு என்றே சொல்லுகிறார். அதுபோல இதுபோல் பயன் பெற்றவர்கள் ஒன்று விட்ட உறவு, இரண்டு விட்ட உறவு என்று பயனடைந்தவர்களே இதில் அதிகம். அவர்களுக்கு இந்த வஞ்சமான நெஞ்சம் உடைய மனிதர்களை கண்டு வெகு தொலைவு விலகு என்றே சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. அதுபோல இவர்கள் நேரடியாக எதிர்த்து பார்த்து முடியாத காரணத்தால் அந்த இடம் எதிர்த்து பார்த்தார்கள். அவர் இறை நம்பிக்கை உடையவர் எல்லாமே இருந்த போதிலும் அவருக்கு காலம் ஒத்துழைப்பு இல்லை. ஆகவே அவர் சற்று மடங்கி இருக்க வேண்டிய காலம். இவர்கள் அனைவரையும் நான் ஒருவனே எதிர்கொண்டிருந்த நிலையில் எனக்கும் அச்சமும் இல்லை, உடம்பில் நோய் நொடி என்று எதுவும் இல்லை, வயது சரியான பிராயம். ஆகவே பல எதிர்ப்புகளை ரொம்ப நிசாரமாக நான் கையாண்டு கொண்டே வந்தேன். அதில் பலரும் இது போன்ற சூதுமதியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது காலம் கடந்து எனக்கு தெரிந்தது. பெரியவர்களெல்லாம் சிலர் எச்சரிக்கை செய்தார்கள். அடே இவனிடமெல்லாம் பகைக்காதே, உன்னை கண்டு அஞ்சுகிறான் என்று எண்ணாதே, இவர்களெல்லாம் மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் என்று எனக்கு வேண்டியவர்கள், வயதில் மூத்தவர்கள் எச்சரிப்பார்கள். அப்போதும் எனக்கு இது புரியவில்லை. என்ன நேரில் கண்டால் பயந்து செல்கிறான், இவன் மூலமாக எனக்கு என்ன இடையூறு வந்துவிடப் போகிறது என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்களாவது இதை பற்றி விலாவாரியாக விவரித்து சொல்கிறார்களா என்றால் சொல்வதற்கு கூட அவர்களுக்கு அச்சம் இருந்தது. அவர்களை கண்டு அவ்வாறு அஞ்சுகிறார்கள். இந்த நாட்டு மக்கள் இது போன்ற கொடியவர்கள், மறைமுக மாந்திரிக வேலை செய்பவர்கள், இது போன்றவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அச்சமும் மரியாதையும் கொடுத்தே அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் தலைகால் தெரியாமல் ஆடி எங்காவது போய் பாறையில் முட்டி தலையை உடைத்து கொள்ளுகிறார்கள். அது பின்னால் இறைவனுடைய தண்டனைக்கு எவருமே தப்ப முடியாது. எந்த செயல்களும் இறைவனுடைய அனுமதியின்றி நடக்காது. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றுதான் வள்ளுவர் பெருமான் கூறினார். தீய காரியங்கள் ஒருபோதும் நல்ல விளைவை உண்டு செய்யாது. அது தீயவை தீய விளையைதான் தருமே தவிர நல்லது வராது. ஆகவே இது போன்ற வழிகளை நாடியவர்கள், செய்தவர்கள், மாந்திரிகர்கள், ஏவியவர்கள் பலரும் விலாசமின்றி அழிந்து போன செய்திகளெல்லாம் கணக்கில்லாமல் இருக்கிறது. தற்காலிக நிம்மதியை அடைந்திருப்பார்கள். அதுபோல இப்படி ஒரு 4-5 பேர் எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். இதில் ஒரு சிலர் என்னிடமே சொன்னவர்களும் உண்டு. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஏனென்றால் பிறகு காலம் கடந்து இவர்கள் இந்த மாந்திரிகம் போன்ற வேலை செய்பவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் இவர்கள் இதுபோல மிரட்டுகிறார்கள் என்பதை நான் தாமதமாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போதும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவ்வாறு ஒரு மனிதன் நேருக்கு நேரே கூட கூறினான், உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். ஏனடா எனக்கு நேரே நின்று கொண்டிருக்கிறாய், இப்போதே செய்ய முடியாதவன் நீ என்னத்தடா செய்ய முடியும், முடிந்ததை பாரடா, யமன் பிள்ளையை பேயடிக்காத நான் என்னுடைய சக்தி தெரியுமா என்றான். யமன் பிள்ளையை பேயடிக்காதடா,
மூடனே, உயிர் பிழைத்தால் நல்லது என்று ஓடிப்போய்விடு என்று எச்சரித்து நான் அவனுக்கு மன்னிப்பு அளித்து அனுப்பினேன். ஆனால் இவர்களெல்லாம் இவற்றை மனதிலே வைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு சதி வேலைகளை செய்தார்கள். இவர்கள் அனைவரும் எங்கெங்கோ ஒவ்வொரு மூலையில் இருக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் சம்பந்தமில்லாத நபர்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் நமக்கு யார் யார் எதிரி என்பதை அங்கங்கே அப்படி தெரிந்துவிடும். அந்த நிலையில் இவர்கள் அனைவரும் ஒரு புள்ளியில் சந்தித்து பல காலம் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அவ்வளவு எளிதாக என்னை எதுவும் வந்து பாதித்து விடவில்லை. எனக்கும் ஒரு காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே ஒரு 45-47 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பெரிய தாயார், என்னுடைய அம்மாவுக்கு சகோதரி, அவர் ஒரு முறை கூறினார். இதில் ஒரு நபரை அவருக்கு நன்றாக தெரியும். அவரை முதலில் நம்பி இவர் பல செயல்களை செய்து, அவர் நல்ல வசதியானவர், அவரிடம் அதிகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தது. அதை இவர் தகாத ஒரு சிலரை நம்பி அவர்கள் நல்லவர்கள் என்று பிற்காலத்தில் அவர்கள் மோசடிக்காரர்கள் என்று தெரிந்து கொண்டார். அதில் ஒரு நபரை இவரோடு உறவில் இருக்கும்போதே எனக்கும் அந்த நபருக்கும் வேறு ஒரு என் தந்தை தொடர்பாக ஒரு பகை ஏற்பட்டதில் அந்த நபரை முற்றிலும் நான் அடக்கி வைத்திருந்தேன். அது அப்போது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டது. அப்போது என்னுடைய இந்த பெரியம்மாவுக்கும் அவருக்கு வேண்டியவர்கள் என்ற காரணத்தால் அவர்களை நான் அடக்கினேன் என்று என்மேலும் அவர் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். நமக்கு வேண்டியவர்களிடம் இவன் இவ்வாறு மூர்க்கமாக நடந்து கொண்டானே என்று பலகாலம் அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கிறது. சில ஆண்டுகள் கழித்து அவருடைய உண்மைத்தன்மை தெரிந்தவுடன் தான் இவருக்கு தெரிந்திருக்கிறது, சரி, நம்முடைய தங்கையின் மகன் செய்தது நியாயமான செயல். இவர்களெல்லாம் ஒரு கபட வேடதாரிகளாக நம்மிடமே நடித்திருக்கிறார்கள், நம்முடைய பணத்தை கவர்வதற்காக இந்த வேடமிட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு முறை என்னை அழைத்தார் தனியாக பேசுவதற்கு. நான் கேட்டேன், என்னம்மா, என்ன தனியாக அழைக்கிறீர்கள்? இல்லடா, உன்னிடம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று. என்ன என்ன சொல்ல போகிறாய், சொல்லு, 4 பேர் இருந்தால் என்ன, இல்லை தனியாக தாண்டா சொல்லணும் இதை என்று கூறினார். சரி, சொல்லு என்றேன். அவர் ஒரு 2-3 நபர்களை குறிப்பிட்டு, இவர்களெல்லாம் உனக்கு எதிரிகளா என்று கேட்டார். ஏனென்றால் அவருக்கு அவர்களெல்லாம் தெரியாது. இவர்களோடு உனக்கு பகை இருந்ததா? உன்னுடைய அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக இவர்களோடு நீ பகைத்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் அம்மா, அப்படியெல்லாம் நடந்திருக்கு, நடந்தது உண்மைதான் பெரியம்மா என்றேன். அதற்கு என்ன இப்போ என்றேன். இல்லடா, இவர்களெல்லாம் இவனிடம் சண்டை போட்டாயா, அவனிடம் உனக்கு விரோதம் உண்டா என்று ஒரு 4-5 பேரை குறிப்பிட்டு கேட்டார்கள். ஆமாம், இவர்களெல்லாம் ஒவ்வொரு கட்டங்களில் பல பிரச்சனைகள் இருந்தது, அவர்களோடு பல வழக்குகள் உண்டு என்று நான் கூறினேன். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஊரை கூறினார். இவர்களெல்லாம் உனக்கு நேரடியாக உன்னை எதிர்க்க முடியவில்லை என்று ஒரு மாந்திரிகர்களை நாடி சில சதி செயல்களை செய்கிறார்கள் அப்பா, நீ எச்சரிக்கையாக இரு என்று கூறினார். அதில் அவர் ஏமாந்து போன அவரை ஏமாற்றியவனும் அதில் ஒருவன் இருக்கிறான். அவனோடு இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டதால் இவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது. அதற்கு முன்பாக இவர்களுக்குள் சுமூகமான உறவு இருக்கும்போது அந்த நபர் என்னை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், இவ்வாறு உங்களுடைய தங்கை மகன் எங்களுக்கு பகை இருக்கிறது, இவனை நாங்கள் இன்னெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக திரண்டு நாங்கள் இவனுக்கு இது போன்ற வேலைகளை செய்ய போகிறோம் என்று உறவோடு இருந்தபோது சொல்லியிருக்கிறான். இவர் அப்போது அவர்களை நம்பி இருந்த காரணத்தால் இவரும் மௌனமாக இருந்துவிட்டு, பாவத்திற்கு பிராயச்சித்தம் என்ற முறையில், நெடுங்காலம் உன்னை நான் தவறாக நினைத்து விட்டேனடா, நீ சத்தியம் தவறாதவன் என்று இப்போது தெரிந்து கொண்டேன்.
அந்த நேரத்தில் எனக்கு இந்த உண்மை தெரிந்தாலும் நான் சொல்லாதது மிகப்பெரிய தவறு. ஒன்றுமில்லை பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, என்ன ஆகிவிடப் போகிறது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ இருந்தாலும் எச்சரிக்கையாக இருடா. தினந்தோறும் பார்க்கிறேன் அம்மா, திருநெல்வேலியிலே அங்கே எங்கே கண்ணுக்கு முன்னால் தான் அலைகிறார்கள். நேரிலே ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் எதை சாதித்து விடப் போகிறார்கள். தைரியம் இருந்தால் நேரிலே வரச் சொல் என்று நான் அப்போதும் இவ்வாறு தான் பேசினேன். அப்போது அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள், என்னுடைய தாய் ஸ்தானத்தில் உள்ளவர்கள். அப்படி எல்லாரடா, உன்னை நேரில் எதிர்க்க முடியவில்லை என்றுதான் இந்த குறுக்கு வழியில் போகிறான். நீ அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையில் இவற்றை மதிக்காமல் இருக்கிறாய். இருந்தாலும் நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மறைமுகமான பல வழிகளில் துன்பங்கள் வந்தால் நீ அதற்கு தக்கவாறு நடந்து கொள். நான் ஒரு பிராயச்சித்தத்தை இந்த நாளில் உனக்கு எனக்கு நெடுங்காலம் மனதை அரித்து கொண்டிருந்தது. இவர்களுக்கு நாமும் தெரிந்திருந்தும் உன்னை எச்சரிக்காமல் போய்விட்டோமே என்று மிக வருந்தினார். ஒன்றுமில்லை பெரியம்மா, நீங்கள் அதற்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ஊழ்வினையும் இறையருளும் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எந்த எதிரி வந்தாலும் பார்த்து கொள்ளுகிறேன் என்று நான் அவரிடம் கூறிவிட்டேன். இப்போதானடா எனக்கு ஒரு நிம்மதி வந்தது என்று சொன்னார். அதுபோலவே இவர்கள் ஒரு முறை அல்ல, பல இடங்களில் நடத்தி இருக்கிறார்கள். தெய்வ அருள் பெற்றவர்களுக்கு இது போன்ற அசைவுகள் தெரிந்து கொண்டே இருக்கும். தெய்வம் இதை காட்டிக்கொண்டே தான் இருக்கும், எங்கெங்கு வேலைகள் நடக்கிறது. அதனால் நானோ ஜோதிடன் காலத்தை கணித்து பார்த்து இந்த காலங்கள் இவை நடக்கலாம் என்று எதிர்பார்த்தே இருப்பேன். இப்படி பல விஷயங்கள் இருந்தது. இந்த நிலையில் பகையினுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போயிற்று. இதில் இந்த குலதெய்வம் என்பது மிக பிரதானமாக செயல்படுகிறது. அது குலதெய்வம் என்பதை பற்றியும் நான் விளக்கியிருக்கிறேன். அது ஏதோ ஒரு சக்தி அந்தந்த ஒவ்வொரு நேரங்களில் அந்த அவதாரம் எடுத்து வேலைக்கு தக்கவாறு வந்து சேரும். எல்லாம் ஒரு பரம்பொருளின் சக்தி தான் பலவாறாக பிரிந்திருக்கிறது. மலையில் பிறக்கிற நதி ஒரே இடத்தில் புறப்பட்டுத்தான் பல கிளைகளாக பிரிந்து பல பல பெயர்களோடு மண்ணிலே பாய்கிறது. அதை போல தெய்வ சக்தியும் ஒரு விதிக்கு கட்டுப்பட்டே இயங்குகிறது என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். அதற்காகத்தான் இன்றைய செய்தியே, விதிக்கு இறைவனும் கட்டுப்படுகிறார், காலத்தை வகுத்தவர் காலம் வரும் வரை அவரும் காத்திருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கவசமாக நம்மை காக்கும், இறுதியில் துஷ்டர்களை அழிக்கும். ஆனாலும் அந்த துன்பப்பட வேண்டிய ஊழ்வினை என்று ஒன்று இருந்தால் அந்த அனுபவம் எனக்கு வாய்க்க வேண்டும், அதன் மூலம் பல நன்மைகள் பலருக்கு நடக்க வேண்டும், இப்படி ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று இறைவன் பல சம்பவங்களை நிகழ்த்துவார். அவ்வாறு நிகழ்த்தும் போது காவலாக இருப்பார். ஆனால் அந்த துன்ப அனுபவத்தை உடனடியாக மாற்ற மாட்டார் என்பதையும் நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இறைவன் அனைத்தையும் அவ்வப்பொழுதே உணர்த்தி கொண்டு வந்தாலும் இவ்வாறெல்லாம் இருக்கிறது என்று உணர்த்துவதே இறைவன். அந்த உணர்த்துகிற இறைவனிடம் கேட்டால், நீ நினைத்தால் இதை செய்ய முடியாதா என்றால் 14 ஆண்டுகள் பொறுத்திரு, நான் சரி செய்கிறேன் என்று முருகப்பெருமானிடம் கேட்டால், இவ்வளவும் சொல்லுகிறாய், இத்தனையும் புள்ளி விவரமாக நீ எனக்கு சொல்லிவிட்டு இவ்வளவு நிலை பெற்ற உன்னுடைய வேலுக்கும் உன்னுடைய நெருப்பாற்றலுக்கும் முன்னால் இது போன்ற சக்திகளெல்லாம் என்ன ஆகும் இறைவா, இதை நீ சரி செய்ய முடியாதா என்றால், பொறப்பா, அது ஒழ்வினையின் பயன். 14 ஆண்டுகள் பொறுத்திரு, உனக்கு எந்த இடையூறும் வராமல் கவசமாக இருந்து காப்பது என்னுடைய வேலை. ஆனால் இந்த அனுபவங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஊழ்வினை. ஆகவே நீ இதை இந்த 14 ஆண்டுகள் இதை பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று எனக்கு சில கட்டளைகளை கொடுத்தார். சில இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தடுத்தார். அதை மீறி நான் சென்றால் அந்த வாகனங்கள் பழுதடைந்துவிடும். அதையும் நான் என்ன அப்படி இறைவன் உத்தரவு கொடுத்து விட்டார் என்றால் ஒரு 25 கிலோமீட்டர் போவதற்குமா முடியாது, அந்த ரோட்டிற்கு போனால் என்ன ஆகிவிடும் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு என்னை செல்ல தடை விதித்திருந்தார்.
அது எத்தனையோ பேர் முயன்றார்கள். நானே இருசக்கர வாகனத்தில் செல்லுவேன். அந்த குறிப்பிட்ட பகுதி வரை ஒழுங்காக சென்ற வாகனம் அதை தாண்டியவுடன் ஏதாவது ஒரு வகையில் வண்டி நின்றுவிடும், அல்லது வண்டி பஞ்சர் ஆகும், அல்லது ஸ்டார்ட் ஆகாமலே போய்விடும். அந்த எல்லையை நான் கடக்க முடியாது. காரிலே சென்றால் கார் டயர் பஞ்சர் ஆகும், பஸ்ஸிலே சென்றால் பஸ் டயர் பஞ்சர் ஆகும். இப்படி இதை பல முறை சோதித்து பார்த்து விட்டேன். அதன் பிறகு அதையும் ஒரு முறை நான் முருகப்பெருமானிடம் இதை பற்றி நான் விண்ணப்பித்த போது, இது எல்லாம் என்னுடைய செயல், அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றுதான் உனக்கு தடையே வைத்திருக்கிறேன். நீ அதை மீறி எப்படி அப்பா செல்ல முடியும்? பொறுமையாக இரு, செல்ல வேண்டாம். முருகா, எனக்கு பல இடையூறுகள் இருக்கிறது. உலகியல் வாழ்வில் இருந்து கொண்டு அதை பற்றி கவலைப்படாதே. உள்வினைப்படி நடக்கும். உனக்கு காவல் நான் இருக்கிறேன். அந்த சாலைக்கு சென்றால் உனக்கு பல விபரீதங்கள் ஏற்படும். ஆகவே அது ஏற்படக்கூடாது என்று உன்னை நான் தடுக்கிறேன் என்றே முருகப்பெருமான் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிற அந்த லோகநாயகன் எனக்கு இவ்வாறு கூறி அருள் கவசமாக விளங்கினார். இவையெல்லாம் ரகசியமான விஷயங்கள். இருந்தாலும் உலகில் இன்றளவும் தெய்வங்கள் பேசுகிறது, தெய்வங்கள் காவலாக இருக்கிறது. முற்றிலும் சரணடைந்த ஒருவனை இறையருளை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற உண்மை அனுபவம் பலருக்கு பயன் தரக்கூடும் என்று நான் இதை வெளிப்படுத்துகிறேன். இல்லாவிட்டால் பல விஷயங்கள் வெளிப்படுத்த முடியாதவை இருக்கிறது. அந்த நிலையில் நான் கழுகுமலையிலிருந்து குற்றாலம் ரொம்ப அரிதாகத்தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல முடியாது. அது அந்நியில் மற்ற பகுதிகளுக்கும் மிக மிக குறைந்த அளவில் தான் என்னுடைய பிரயாணங்கள் இருந்தது. அவ்வாறு குற்றாலம் செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஊரை தாண்டும் போது எனக்கு ஒரு சில மன மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஊரில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி அந்த ஊரில் என்னை எழுப்பது போல தெரியும். இந்த ஊருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த ஊரை நாம் கடக்கும் போதெல்லாம், இது பல முறை இதை நான் கவனித்திருக்கிறேன், இதை கடக்கும் போதெல்லாம் இது போன்ற ஏதோ ஒரு இழுவை சக்தி, ஒரு மாற்றம், இப்படி ஏதோ அந்த ஊரை கடந்தவுடன் சரியாகிவிடும். இது என்ன இவ்வாறு நடக்கிறது என்று நான் சிந்தித்திருந்தேன். அதற்கு விடைகள் கிடைக்கவில்லை. இதில் இந்த குலதெய்வம் என்று நான் கூற வந்தது, எங்களுடைய மூதாதையர்கள் திருக்குற்றாலநாதரையே குலதெய்வமாக வணங்கினார்கள். அதை தவிர மூதாதையர்களில் பலருக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சில தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் பிற்காலங்களில் ஒரு 200 ஆண்டுகளுக்குள் ஆங்கிலேயர்களோடு போராட்டம், அது இது சிறை வழக்கு என்று வந்ததால் என்னுடைய தாத்தாவெல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடை செய்யவில்லை. என்னுடைய தந்தைக்கும் எங்கு குலதெய்வம் இருக்கிறது என்ன என்ற விவரங்களும், என் தந்தையும் அதை செய்ததில்லை. போது நான் என்னுடைய இளமை காலத்தில் கேட்டிருக்கிறேன், எல்லோருக்கும் குலதெய்வம் என்று சொல்கிறார்களே, நமக்கு குலதெய்வம் என்பது எங்கே இருக்கிறது என்ன என்று நான் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், உன்னுடைய தாத்தா பாதி நாட்கள் போராட்டத்தில் கழித்தார், அவர் குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்ததில்லை. பொதுவாக குற்றாலநாதர் குலதெய்வம். அவர் குற்றாலநாதர் குலதெய்வம் என்றால் அவர் சங்கரங்கோயில் கோமதி அம்பாள் மேல் அவருக்கு, என்னுடைய தந்தைக்கு அதிகமான ஈடுபாடு. ஆகவே நமக்கு அம்பாள் தானடா குலதெய்வம் என்று சொல்லிவிடுவார். குற்றாலநாதரை என் மனம் நாடும் அடிக்கடி குற்றாலம் செல்லுவேன். மூதாதையர்கள் திரிகூடபதி என்ற அந்த திரிகூடநாதரைத்தான் வழிபட்டார்கள். ஆனால் குலதெய்வம் என்று சாதாரண நிலையில் வழிபட்டது என்பது தந்தையும் தாத்தாவும் செய்யவில்லை, நானும் செய்ததில்லை. ஆனால் நம்முடைய உறவிலே ஒரு சில நபர்கள் ஒரு ஊரை கூறி அந்த ஊரிலே குளக்கரையிலே சென்று இந்த பங்குனி மாசி மாதங்களில் பொங்கலிட்டு வருவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று மட்டும் கூறினார். சரி என்று சொல்லி அது என்றோ கேட்டது. ஆனால் அந்த அவர் குறிப்பிட்ட ஊரில் தான் அதை கடக்கும் பொழுதுதான் எனக்கு இது போன்ற ஒரு இழுவை சக்தியும் ஒரு ஈர்ப்பும் இருந்து கொண்டே இருந்தது.
இவ்வாறு ஆண்டுகள் 14 ஆயிற்று. இதில் பல பல நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. பின்னால் நேரம் வரும்போது அவற்றை நான் விரிவாக கூறுகிறேன். இவருடைய முயற்சிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் என்னை எதுவும் செய்யாமல் இறையருள் காப்பாற்றி கொண்டே போனது. அப்போது ஒரு அந்த காலம் முடிவுற்றது. அந்த காலம் முடிவுற்றவுடன் அந்த லோகநாயகியாகிய அம்பாள் பல ரூபங்களிலே வந்து எனக்கு வழிகாட்டியது உண்டு. அதில் பாலா திரிபுர சுந்தரி என்ற அந்த 7-8 வயது பெண்மணியாக எனக்கு சில செய்திகளை அந்த அம்பாள் கூறினார். அது சமயபுரம் மாரியம்மனும் அவ்வப்பொழுது வந்து கேட்காமலே உதவுகிற தெய்வம். இது எந்த ஜென்மங்களில் நான் வழிபட்ட புண்ணிய பலன் என்பது தெரியவில்லை. அவ்வாறு அந்த அன்னை என்றால் அந்த அன்னைக்குள்ள பரிவோடு நமக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்து காக்கும் தெய்வமாக அந்த மாரியம்மனுடைய திருவிளையாடல்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் பாலா திரிபுர சுந்தரியாக அந்த 8 வயது குழந்தையாக எனக்கு தெளிவாக கூறுகிறது, இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் முடிந்தது. என் மைந்தன் கூறியது போல் 14 ஆண்டுகள் முடிந்தது. நாளை முதல் நீ எங்கும் வெளியே போகலாம். உன்னுடைய அந்த தடைகளெல்லாம் நீக்கப்பட்டது என்று சில சம்பவங்களை, அமானுஷ்ய காட்சிகளை, அதுவரையிலும் எனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஒரு காட்சி. அந்த நபர் அவருடைய உடை அனைத்தையும் காட்டி, இதோ பார் இவன்தானே இவ்வளத்திற்கும் காரணம் என்று அம்பாள் கேட்கிறார். நான் ஆம் என்று பதில் சொல்கிறேன். சில சக்திகள் அந்த நபரை, அது ஒரு கருத்த சரீரமுடைய ஒருவன், தலையில் முடி இல்லை, கருப்பு என்றால் அந்த மை கருப்புடைய ஒரு தேகமுடையவன், மிக கனத்த தேகத்தோடு இருக்கிறார். அவனை தூக்கி வெளியே எரியுங்கள் என்று அம்பாள் உத்தரவிடுகிறார். அவன் யாரோ பேரைச் சொல்லி அவன் கூப்பாடு போடுகிறான். அவன் என்ன கூப்பாடு போட்டாலும் விடாதே, அவனை தூக்கி வெளியே எறி. இந்த நபரை எனக்கு மாதந்தோறும் எனக்கு காட்சியில் வந்து கொண்டே இருப்பான் அந்த மனிதன். மனிதன் அல்ல அவன். அந்த உருவம் எனக்கு அடிக்கடி, அந்த ஒரு ஊர், அந்த ஊரிலே இந்த உருவம் இரண்டும் எனக்கு தெரிந்து கொண்டே இருந்தது 14 ஆண்டுகளாக. அந்த எனக்கு மட்டுமே தெரிந்த அந்த நபரை அடையாளம் காட்டி அவனை தூக்கி வெளியே எறி என்று சொல்லிவிட்டு, அவ்வாறு சில சக்திகள் அவனை தூக்கி வெளியே எறிந்த பிறகு, உன்னுடைய தடை நீங்கியது, நீ நாளை முதல் செல்லலாம் என்று அந்த பாலா திரிபுர சுந்தரி உலகநாயகியாகி அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய சந்நிதியில் வைத்து எனக்கு அந்த குழந்தை ரூபமாக இந்த அருள் ஆணையை வழங்கினார். அதுபோலவே மறுநாள் நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர் சொன்னேன். அந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டிய எந்தவித உத்தேசங்களும் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர், இந்த காட்சி முதல் நாள் எனக்கு வந்திருக்கிறது. முதல் நாள் இதை மிக தெளிவாக நான் ஒரு நிலையில் இந்த அத்தனை காட்சிகளையும் நான் சாட்சியாக இருந்து பார்க்கிறேன். அனைத்தும் பசுமையாக அப்படியே மனதிலே திரைப்படமாக எனக்கு தெரிகிறது. எவரிடமும் நான் கூறுவதில்லை, கூறவும் இல்லை. இவையெல்லாம் தெய்வ ரகசியங்கள் என்ற காரணத்தால் கூறுவதில்லை. இது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று நான் கூறுகிறேன். பொது மறுநாள் எனக்கு நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய நண்பர் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறார். அப்படி குற்றாலம் பகுதிக்கு செல்லலாமா என்று மறுநாள் காலையில் கேட்கிறார். முதல் நாள் இரவு 9 மணிக்கு நான் இந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன். அம்பாள் எனக்கு அனுக்கிரகிக்கிறாள். மறுநாள் காலையில் கேட்கிறார். சரி, மாலையில் நான் அதுவரை சம்மதிக்காதவன், சரி போகலாம் என்றேன். அதுபோலவே அவர், சார் நீங்கள் வருவதற்கு யோசிப்பீர்களே, அது ஏசி கார் தான், நாம் தான் போகிறோம், ஒரு 4-5 பேர் போகலாம், அப்படி குற்றாலம் வரைக்கு செல்லலாமா என்றார். சரி வாங்கள் பார்ப்போம், எவ்வளவு தூரம் இறைவன் அனுமதிக்கிறாரோ அவ்வாறு செல்வோம் என்றேன். அதுபோலவே குற்றாலம் செல்வதற்கு பல ஷார்ட்கட் வழிகள் எல்லாம் இருக்கிறது.
எனக்கு இந்த இறைவன் உணர்த்திய இந்த இடத்தை அந்த வழியாகவும் செல்லலாம். நான் அவரிடம் கேட்டேன், இந்த வழியாக செல்லலாம் குற்றாலத்திற்கு என்றேன். சரி, உங்கள் விருப்பம், எப்படி வேண்டுமானாலும் போகலாம் என்றான். அந்த என்னுடைய தந்தை கூறிய இடம், அந்த முதல் நாள் அந்த அன்னை மாரியன் அம்மனுடைய கருணை அந்த இடத்தை எனக்கு காட்டியிருந்தது. அந்த இடம், அதில் உள்ள தென்னை மரங்கள், அந்த சுற்றுப்புறங்கள். ஆனால் ஊர் மட்டும் எனக்கு சம்சயமாகவே இருந்தது. ஆனால் என் தந்தை சொன்ன பகுதி அது என்பதால் இந்த வழியாக செல்லலாம் என்று ஒரு உள்ளுணர்வு தூண்டியதால் காரை அங்கு செலுத்தினோம். நான் ஒரு 2 தேங்காய்களை மட்டும் வாங்கி, ஏனென்றால் என்ன இருக்கிறது, அந்த ஆலயம் நாம் பார்த்த இடம் இருக்குமா என்றெல்லாம் தெரியாது. ஒரு வழியாக அந்த ரோடு ஒரு தனி ரோடு, அது போனோம். போனால் ஒரு சின்ன ஆலயம். காரை அங்கே நிறுத்திவிட்டு, அங்கே ஒரு குளக்கரை, என் தந்தை சொன்னார், ஒரு குளக்கரை என்று கூறியிருந்தார். அப்போ இது ஊருக்கு வெளியே வந்து விட்டோம். குளக்கரையும் குளமும் இருக்கிறது. இருக்கிற கோயில் என்ன என்று நான் கேட்டவுடன் அது ஒரு மாரியம்மன், கருமாரியம்மன் கோயில் என்று தெரிய வந்தது. காரிலிருந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் இறங்கினோம். அதிலே ஒரு கால்வரை சடை வளர்த்த ஒரு நபர் கை நிறைய அந்த விபூதி கப்பறையோடு நேராக என்னை பார்த்து வந்தார். வந்து விபூதியை கையிலே கொடுத்தார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. ஏனென்றால் அவர் யார், நான் யார் என்பதெல்லாம் தெரியாது. உன்னுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று அத்தனை பேர் இருக்கிறோம். காருக்கு சொந்தக்காரர்களெல்லாம் இருக்கிறார். என்னிடம் வந்து கூறினார். மிகச்சிறிய கோயிலாக இருந்தது. இன்று அது மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு அந்த கருமாரியம்மனை வணங்கி, முதல் நாள் இரவு எனக்கு அதே மாரியம்மன் சொன்னது, மறுநாள் நான் அந்த சந்நிதியில் அந்த மாரியம்மனை வணங்கிவிட்டு அந்த அவர் காட்டிய சில பகுதிகளை நான் விசாரித்தேன். இங்கு இப்படி எதுவும் இருக்கிறதா? அதோ அந்த எதிரே தெரிகிறது பாருங்கள், அதுதான் நீங்கள் கேட்ட இடம் என்றால், எனக்கு தரிசனத்தில் காட்டிய அதே இடங்கள், அதே தென்னை மரம், அதே பகுதி, மிக துல்லியமாக அதையும் நான் பார்த்து விட்டேன். ஆக அம்பாளுடைய வாக்கு பரம சத்தியமாக மாறிவிட்டது என்று அங்கிருந்தே குற்றாலம் சென்றோம். பிறகு அங்கு நீராடிவிட்டு இரவு நேரத்தில் மீண்டும் கழுகுமலைக்கு வந்து சேர்ந்தோம். இவ்வாறு இறைவன் எந்த சூழ்நிலைகளையும் தன்னுடைய அடியார்களை கைவிடுவதில்லை. எத்தனையோ இடர்பாடுகள் மானிடர்களால் தரப்பட்டாலும் அருள் கவசம் என்ற ஒன்று அவர்களை காத்தே நிற்கிறது. தீயவர்கள் ஒருபோதும் இறையருளோடு மோதி வெற்றி கொள்ள முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற கலைகளும் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்கிற உண்மையையும், தக்க காலம் வராமல் தெய்வங்கள் உடனடியாக அருள் செய்து விடாது, தெய்வங்களும் காலத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கிறது என்கிற ரகசியத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சம்பவத்தை நான் கூறினேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.